ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஐபிஎல் கப் அப்படிங்கிறது சிஎஸ்கேவுக்கோ ஆர்சிபி அணிக்கோ கிடையாது. இந்த டீமுக்கு தான் அப்படின்னு இங்கிலாந்து அணியை சேர்ந்த முன்னாள் வீரரான மைக்கேல் வாகன் அவருடைய கணிப்பை தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த முறை மும்பை இந்தியன்ஸ் அணி கப்பு வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கான ரீசன் பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் கடைசியாக அவங்க ஆடின சீசன்ஸ் பெருசாக அவங்களுக்கு நல்லா போகலை. 2020 தான் அவங்க லாஸ்ட்டாக கப்பு அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கப்பு அடிக்கலை. லாஸ்ட் சீசனில் மும்பை இந்தியன்ஸ் அணி முதல் 4 இடத்துக்குள்ளே வந்தாங்க. குஜராத் டைட்டன் அணியை எலிமினேட்டர் போட்டியில் தோற்கடிச்சாங்க. பட் 2வது குவாலிஃபயர் மேட்ச்சில் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் படுதோல்வி சந்திச்சாங்க. 2022 குஜராத் அணிக்கு கப்பு வாங்கி கொடுத்த பாண்டியா 2024 மும்பைக்காக ஆடிட்டு இருக்காரு. அந்த மாதிரி சூழலில் தான் மைக்கேல் வாகன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த முறை கண்டிப்பாக கப்பு அப்படிங்கிறது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு தான். அவங்க பலமுறை சாம்பியன். இந்த முறை எல்லாருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ரோஹித் சர்மா, பாண்டியா, பும்ரா இவங்கெல்லாம் மும்பை டீமில் இருக்குது. அந்த அன்னைக்கு பெரிய ஒரு பலமாக இருக்கும். இந்த முறை கப்பு நிச்சயம் மும்பைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி மைக்கேல் வாகன் அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு புறம் அலஸ்டர் குக்கு அவர்கிட்டையும் எந்த டீம் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அவர் ஆர்சிபி அணியை பிக் பண்ணியிருக்காரு. நான் ஆர்சிபிக்கு சப்போர்ட்டாக இருக்கேன். அவங்க தொடர்ந்து ஜெயிப்பாங்க. 2வது முறையாக கப்பு வாங்குவாங்க. நான் ஃப்ளவரை நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி அலஸ்டர் குக்கு அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு புறம் இந்த முறை மும்பை இந்தியன்ஸ் அணி கப்பு வாங்குவதற்கான வாய்ப்பு ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா சில காரணங்களை நம்ம சொல்லலாம். 5 முறை சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். அவங்களுடைய முதல் கேமை மார்ச் 29ஆம் தேதி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி கூட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கல்கட்டா அணியும் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு டீம் தான். இன்னொரு புறம் மும்பையை பொறுத்த வரைக்கும் பல சீசன் அவங்க முதல் போட்டியை தோல்வியோடு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த முறை பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ இந்த முறை மும்பை அணி கப்பு வாங்குவதற்கான காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் முதல் காரணமாக பும்ராவை தான் எல்லாரும் சொல்கிறாங்க. பும்ரா இப்போதைக்கு ரெஸ்ட்டில் இருக்காரு. தேசிய கிரிக்கெட் அகாடமியில் அவரை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பும்ராவை பொறுத்த வரைக்கும் அவர் ஆடுவாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் இருந்துச்சு. இப்போ பும்ரா ஆடுவார் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பும்ரா இத்தனை சீசனில் இருந்திருக்காரு. இத்தனை சீசனில் இல்லாத அளவுக்கு இந்த முறை ஏன் அவரை பாயிண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, நடந்து முடிந்த T20 வேர்ல்டு கப்பில் 32 வயசான பும்ரா அபாரமாக பால் போட்டிருக்காரு. 8 போட்டிகளில் 14 விக்கெட்டை வீழ்த்தி அதிக விக்கெட் எடுத்த வீரர்கள் பட்டியலில் பும்ரா முதல் இடத்துல வருண் சக்கரவர்த்தி கூட இருக்கார். அப்போ இப்போ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு செம ஃபார்மில் பும்ரா இருக்கார் அப்படிங்கிறது தெரிய வருது. அதே மாதிரி மும்பைக்காக ஐபிஎல் எடுத்துக்கிட்டோன்னா அதிகமான விக்கெட்ஸை கைப்பற்றினது லசித் மலிங்கா தான். அந்த ஒரு ரெக்கார்டையுமே பும்ரா இந்த முறை முறியடிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பும்ரா செம ஃபார்மில் இருக்குது. மும்பைக்கு பெரிய ஒரு ப்ளஸ். பும்ராவை தாண்டி ஹர்திக் பாண்டியா நடந்து முடிந்த T20 வேர்ல்டு கப்பில் அவருமே செம ஃபார்மில் இருக்கார். பவுலிங் பேட்டிங் ரெண்டுலையுமே அசத்தியிருக்காரு. இந்த முறை அவர் கேப்டனாக களம் இறங்குறாரு. அதனால் நிச்சயமாக பாண்டியாவும் பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருப்பார்னு சொல்லப்படுது. இன்னொரு புறம் சூரியகுமார் யாதவ் T20 வேர்ல்டு கப்பில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னாலுமே கூட மும்பை பிச் அப்படிங்கிறது சூர்யாவுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. மும்பை பிச்சில் செம காட்டுவார். அதனால் கையுமே இந்த ஐபிஎல் சீசனில் அவர் ஃபார்முக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு புறம் மும்பையில் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே செம ஸ்ட்ராங்காக இருக்குது. பவுலிங்கில் பும்ராவை தாண்டி ட்ரெண்ட் போல்ட், ஷர்துல் தாக்கூர், தீபக் சகார், ஹர்திக் பாண்டியா, அஸ்வினி குமார் இவங்களாம் சப்போர்ட்டாக வந்திருக்காங்க. பேட்டிங்குமே செம ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. அதனால் இந்த முறை மும்பை கப்பு வாங்குவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நன்றி.